வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, சௌந்தர்யா வந்து ஆச்சரியப்படுறாங்க. எத பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப்க்கு இந்த மாதிரி எல்லாமா ரெடி ஆகுறீங்க அப்டின்ற மாரி ரொம்ப ஆச்சரியமா பார்த்து அத வந்து விஜய் விஷால் and then அருண் ராணவ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்டின்றத டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைவ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, முத்துக்குமரன் அண்ட் கேங் அப்டின்னே சொல்லலாம். ஸோ தட் 10 பேர்ல 6 பேர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பக்கம் கார்டன் ஏரியால உட்கார்ந்து நெறைய விஷயங்கள வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு என்னென்ன சாப்பிட்டோன்றத பொறுத்து, அண்ட் தென் வீட்டுக்குள்ள வந்து எத்தனை சேர் இருக்குது, அண்ட் தென் வீட்டுக்குள்ள எத்தனை பெட் இருக்கு, பாத்ரூம் டோர் எத்தனை இருக்கு அப்படின்ற மாரி தங்களுக்குள்ளேயே வந்து எவாலுவேட் பண்ணிக்கிறாங்க. தெரியுதா அப்படின்ற மாரி. ஸோ அந்த பர்ட்டிகுலர் கேம் மாரி அவங்களுக்குள்ளேயே வச்சு விளையாடுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிடிஎஃப்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க் வந்து அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு அப்படின்ற மாரி இப்பயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராக்டிஸ் பண்றாங்க. ஸோ முத்துக்குமரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட்ல இறங்கி ஒர்க் பண்றாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா, கொடைய போய் எண்றதா இருக்கட்டும், 19 கொடை இருக்குது அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்டீரியர்ல நெறைய அந்த பேர்ட்லாம் தொங்கிட்டு இருக்கும். மேல பார்த்தீங்கன்னா சீலிங்ல. ஸோ அந்த பேர்ட்ல இந்த ஐ மீன் பேர்ட் எத்தனை பேர்ட்ஸ் வந்து அங்க தொங்கிட்டு இருக்கு, அண்ட் தென் பட்டர்ஃப்ளை எத்தனை இருக்கு அப்படின்ற மாரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இத பார்த்த சௌந்தர்யா, "என்னடா பண்றீங்க? இதெல்லாமாடா எண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, "ஆமா, டிடிஎஃப்ல இந்த மாதிரி ஒரு லைக் டாஸ்க் வந்துச்சு அப்படின்னா, அது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும்ல. அதனால தான்." அப்படின்ற மாரி அவங்க சொல்லவே, இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த இன்னொரு கேங், அதாவது இன்னொரு கேங்னா ராணவ், அதுக்கப்புறம் அருண், அதுக்கப்புறம் விஜய் விஷால். இவங்க கிட்ட வந்து சொல்றாங்க, "ஏய், இவங்க என்னடா பண்றானுங்க? எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன இருக்கு?" அப்படின்ற மாரி. "ஆமா, அது டிடிஎஃப்ல வராது. 15த் வீக்கோ எப்பயோ வரும்னு நெனைக்கிறேன். 14த் வீக்கோ எப்பயோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு நெனைக்கிறேன்." அப்படின்ற மாரி ராணவ் வந்து சொல்லுவாரு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா டிடிஎஃப்ல மல்டிபிள் டாஸ்க்ஸ் வந்து வரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது போன வருஷம் சினாரியோ படி, போன வருஷம் ஐ திங்க் 10 டாஸ்க் வச்சாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வருஷமும் அதே மாரி மல்டிபிள் டாஸ்க் வருது அப்படின்றப்ப, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ல அவங்களே வந்து யோசிச்சு, ஓகே இதுவா இருக்குமோ, அதுவா இருக்குமோ அப்படின்ற மாரி அவங்கள தங்கள தானே வந்து தயார்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் சௌந்தர்யா வந்து உள்ள சொல்லிட்டு, "டேய், நம்ம என்னடா சாப்பிட்டுட்டு இருக்கோம், பாட்டு பாடிட்டு இருக்கோம். அவங்க என்னடான்னா ஏதேதோ யோசிச்சு டிடிஎஃப்க்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க." அப்படின்ற மாரி ஃபன்னா பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க டிடிஎஃப்க்கு இந்த மாதிரி ரெடி ஆகுறது வந்து கரெக்ட் தானா அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மைண்ட் கேமாவும் இருக்கலாம், பிசிக்கல் கேமாவும் இருக்கலாம் அப்படின்ற பட்சத்தில, ஸோ மைண்ட் கேம்ல இந்த கேட்டகரியில இவங்க வந்து உள்ள இருக்கிற பொருள்லாம் வந்து எண்ணிட்டு இருக்காங்க. எத்தன பக், அதாவது அந்த வெளிய ஒரு பொம்மை மாரி ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, அது எத்தன இருக்கு? குடம் எத்தன இருக்கு? அண்ட் தென் எத்தன சேர் இருக்கு? அப்படின்ற மாரி போய் கண்கூடா எண்ணி பார்த்து மைண்ட்ல ஏத்திக்கிறாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயம்லாம் அவங்களுக்கு யூஸ் ஆகுதா இல்லையான்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிடிஎஃப்க்கு கண்டஸ்டன்ட்ஸ்லாம் ரெடி ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ ஆர்வமா இருக்காங்க அந்த டிடிஎஃப்க்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.